வணக்கம். இங்கிலீஷ்ல am, is, do, have இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை பார்த்து நாம அடிக்கடி குழம்பி போயிருக்கிறோம்ல. ஆனா இதெல்லாம் சாதாரண வார்த்தைகளே இல்லைங்க. இவங்க தான் இங்கிலீஷ் வாக்கியங்களோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ். வாங்க இன்னைக்கு இந்த ஏஜென்ட்ஸோட உலகத்துக்குள்ள போய் அவங்களோட ரகசிய வேலைகள் என்னன்னு நாம கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த வார்த்தைகளுக்குன்னு தனியா பெரிய அர்த்தம் எதுவும் கிடையாது. அதோட உண்மையான பவரே ஒரு வாக்கியத்தோட மெயின் ஆக்ஷன் வார்த்தை, அதாவது நம்ம ஹீரோவோட சேரும்போது தான் வெளியவே வரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வார்த்தைகளை மெயின் வேர்போட, அதாவது நம்ம ஹீரோவோட ஒரு நண்பன் இல்லனா ஒரு சைட் கிக் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்தது, அதை யார் செஞ்சாங்கன்னு தெளிவா காட்டுறது தான் இந்த நண்பனோட முக்கியமான வேலை. கிராமர்ல இதுக்கு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு அர்த்தமே உதவி செய்யறது தாங்க. சரி, இப்போ இந்த உதவி செய்யற ஏஜென்ட்ஸ்குள்ள இருக்கிற 3 முக்கியமான குடும்பங்களை நாம சந்திக்க போறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான சீக்ரெட் மிஷன் இருக்கு. வாங்க அவங்கள பார்க்கலாம். நம்மளோட முதல் சந்திப்பு பி குடும்பத்தோட தான். இவங்கள நாம ஆக்ஷன் ஹீரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறத லைவா ரிப்போர்ட் பண்றதா இவங்களோட மெயின் வேலையே. இந்த குடும்பத்துல மொத்தம் 5 பேருங்க. am, is, are, was, அப்புறம் were. இந்த 5 பேரும் இங்கிலீஷ்ல ரொம்பவே பிஸியான ஏஜென்ட்ஸ். இந்த ஏஜென்ட்ஸோட முக்கியமான மிஷன் என்னன்னா, ஒரு செயல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்றத காட்டுறது தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் மாதிரி பிரசன்ட்லயா இருந்தாலும் சரி, பாஸ்ட்லயா இருந்தாலும் சரி, ஒரு ஆக்ஷன் கண்டினியூ ஆகிறத லைவா ரிப்போர்ட் பண்றது இவங்க தான். பிரசன்ட் டென்ஸ்ல இவங்க எப்படி வேலை செய்றாங்கன்னு பாப்போமா? நான், அதாவது ஐ வந்தா அதுக்கு எப்பவுமே am தான் ஜோடி. he, she, it மாதிரி சிங்குலர் ஹீரோகளுக்கு is ஏஜென்ட், ஹெல்ப்க்கு வருவாரு. அதே போல we, you, they மாதிரி ப்ளூரல் ஹீரோகளுக்கு are ஏஜென்ட் வருவாரு. இந்த ஏஜென்ட்ஸ் இல்லாம ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்குன்னு நம்மால சொல்லவே முடியாது. அதே மாதிரி பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்ல was, were-னு 2 ஏஜென்ட்ஸ் தான் இருக்காங்க. சிங்குலரா இருந்தா was யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலா இருந்தா were யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான ரூல் தானே. அடுத்து நாம சந்திக்க போறது டூ குடும்பத்தை. இவங்க ரொம்ப ஸ்பெஷலான ஏஜென்ட்ஸ். இவங்கள த questioners, அதாவது கேள்வி கேட்கறவங்கன்னு சொல்லலாம். இவங்களோட வேலை கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த டீம்ல 3 பேர் தான். டூ, டஸ், அப்புறம் டிட். ஆளுங்க கம்மியா இருந்தாலும் இவங்களோட வேலை ரொம்ப முக்கியமானது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சாதாரண வாக்கியங்கள்ல இவங்கள பார்க்கவே முடியாது. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சாலோ, இல்ல நான் செய்யல அப்படின்னு நெகட்டிவா சொல்லணும்னு நினைச்சாலோ, எங்கிருந்தோ திடீர்னு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த உதாரணங்களை பாருங்களேன். யூபிஏ கிரிக்கெட்டுங்கிற வாக்கியத்துல எந்த ஏஜென்ட்டும் இல்ல. ஆனா அதே கேள்வியா மாத்தும்போது டூங்கிற ஏஜென்ட் முன்னாடி வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா? அதே போலதான் ஹீ லைக்ஸ் ஆப்பிள்ஸ்க்கு டஸ், பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட். இந்த ஏஜென்ட்ஸ் இல்லாம இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். கடைசியா நாம ஹேவ் குடும்பத்தை சந்திக்கலாம். ஒரு வேலையை கச்சிதமா முடித்து வைப்பவர்கள்னு இவங்கள சொல்லலாம். அதாவது ஒரு ஆக்ஷன் முழுசா முடிஞ்சிருச்சு இந்த கன்ஃபார்ம் பண்றதா இவங்களோட மிஷன். இந்த குடும்பத்திலயும் 3 முக்கியமான மெம்பர்ஸ் இருக்காங்க. have, has, அப்புறம் had. ஒரு செயல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சுது, இல்லனா ஏற்கனவே முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க உறுதியா சொல்லணும்னா அப்ப இந்த ஏஜென்ட்ஸோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. கிராமர்ல இதத்தான் நாம பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்றோம். இந்த ஏஜென்ட்ஸை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், முடிஞ்சு போன ஆக்ஷனை எடுத்துக்கோங்க. செகண்ட், பிரசண்டா பாஸ்டான்னு பார்த்து அதுக்கேத்த ஹேவ் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணுங்க. தேர்ட், அத மெயின் வேர்போட 3வது வடிவத்தோட, அதாவது V3 ஃபார்மோட சேர்த்துடுங்க. அவ்வளோதாங்க. சரி, யாருக்கு எந்த ஏஜென்ட்? ரூல் ரொம்ப சிம்பிள். ஐ, வி, யூ, தே இவங்களுக்கு ஹேவ். ஹீ, ஷி, இட் மாதிரி சிங்குலருக்கு ஹேஸ். ஒருவேளை முடிஞ்சது பாஸ்ட் டென்ஸா இருந்தா அப்போ கவலையே வேணாம், யார் செஞ்சிருந்தாலும் சரி, ஹேட் மட்டும்தான். சரி, நாம இப்ப பார்த்த 3 ஏஜென்ட் குடும்பங்களையும் ஒரே இடத்துல ஒரே பார்வையில பாத்திரலாமா? இதுதான் அவங்களோட மாஸ்டர் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள பாருங்க. இதுதான் நம்மளோட 3 சீக்ரெட் ஏஜென்ட் குடும்பங்களோட ஒரு முழுமையான ரிப்போர்ட். பி குடும்பம் கண்டினியூஸ் ஆக்ஷனுக்கு, டூ குடும்பம் கேள்வி கேட்க, ஹேவ் குடும்பம் முடிஞ்ச ஆக்ஷனுக்கு. இந்த ஒரு டேபிள நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், இங்கிலீஷ் கிராமரோட ஒரு பெரிய பார்ட் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இல்லங்க, கதை இன்னும் முடியல. இந்த 3 முக்கியமான குடும்பங்களை தவிர கேன், வில், ஷுட் மாதிரி சில ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. அவங்கள பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட அடுத்த பகுதியில நாம சந்திப்போம். இப்போ உங்களுக்கான ஒரு மிஷன். இந்த வாக்கியத்தை பாருங்க. இந்த காலி இடத்துல டூ வருமா இல்ல டஸ் வருமா? உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ சரியா புரிஞ்சுக்கிட்டா இங்கிலீஷ இன்னும் தைரியமா பேசலாம்.